I was in a kind of a personal sabbatical for the past 6 months. I tried something, or I would say many things. Did that work? 6 months before we were at 200 plus. இன்னைக்கு நம்ம 391 சப்ஸ்கிரைபர்ஸ். அதுக்கு நான் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஆனால் இது பத்தாது, இன்னும் இது பெருசாகணும். ஷுட் பி ஒன் பிக் ஃபேமிலி. நம்ம தெலுங்கு சினிமாலாம் பார்ப்போம்ல, பெரிய கூட்டு குடும்பம், அந்த மாதிரி பெரிய பிக் ஜாயிண்ட் ஃபேமிலியாக மாறும். இந்த 6 மாதத்தில் ஏதாவது ஒரு விஷயம் மாறிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் எனக்குள்ளே மாறிச்சு. என்ன அப்படின்னா, நான் ஒரு குட்டி விஷயம் சொல்கிறேன். இது உங்களை எவ்வளோ பேர் ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ ஜென்ரலாக முன்னாடி எப்படின்னா பார்த்தீங்கன்னா, லைக் மார்னிங் எழுந்துக்கும் போது தோணும், ஓகே ஈவினிங் ஜிம் போகலாம் அப்படின்னு தோணும். ஈவினிங் ஆகும்போது தோணும், லைக் டயர்டாக இருக்கு, நம்ம வந்து நாளையிலேருந்து மார்னிங் கண்டியாக போகணும் அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, லைக் ஃப்ரைடே வரும். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் சீட் டே. மண்டேலேருந்து இட் பி லைக் ஹார்ட் கோர் ஹிட்டிங், நோ சுகர், நோ ஆயில், பக்காவா ஜிம் போகணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இருக்கும். இந்த சைக்கிள் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படிதான் பாஸ் பல வருஷமாக இருந்துச்சு. லாஸ்ட் 6 months எனக்குள்ள ஒரு விஷயம் வந்துச்சு. என்னன்னா, டிசிப்ளின். சார் சொல்லுவோம்ல, லைக் டிசிப்ளின் இஸ் பிகர் தேன் மோட்டிவேஷன். பட் எதுக்கு இந்த ட்ரீம் ஃபிசிக்? நான் இது முன்னாடி வீடியோலாம் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ட்ரீம் ஃபிசிக் எதுக்கு? அந்த ட்ரிகர் பாயிண்ட், வாட்ஸ் அ ட்ரிகரிங் ஃபேக்டர் பிஹைண்ட் தட் அப்படிங்கிறது தான் ஒரு $1 million கொஸ்டின்.